இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் வரும் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இதன் போது எவ்வாறு வாக்களிப்பது, அதற்கான முறைமைகள் என்ன என்பது தொடர்பாக பல தளங்களிலும் பல கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. அவற்றிலே சில தவறுகள், முக்கியமான தவறுகள் இருக்கின்றன. இதன் மூலமாக அவற்றை பார்த்து நீங்கள் தவறாக வாக்களிப்பதன் மூலமாக உங்களுடைய வாக்கு செல்லுபடியற்றதாக மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் தெரிவு செய்யும் ஒரே ஒரு வாக்காளராக இருந்தால் நீங்கள் அவருக்கு புள்ளடியை மட்டும் போடுவது மிக தெளிவான தெரிவாக இருக்கும். அல்லது நீங்கள் விருப்பு வாக்குகளை அளிக்கப் போவதாக இருந்தால் 1, 2, 3 என்று மட்டும் போடுங்கள். புள்ளடியையும் இலக்கத்தையும் நீங்கள் ஒன்றாக பயன்படுத்துவது உங்களுடைய வாக்கினை செல்லுபடியற்றதாகும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புள்ளடியை போட்டுவிட்டு மற்றவர்களுக்கு 2, 3 என்று வாக்களித்தால் நிச்சயமாக அந்த வாக்கு செல்லுபடியற்றதாக போகிறது. அதுபோல 1 பிறகு புள்ளடி பிறகு 3 அப்படி போட்டாலும் உங்களுடைய வாக்கு செல்லுபடியற்றதாகிவிடும். எனவே இந்த விடயங்களை அவதானமாக இருங்கள். நீங்கள் புள்ளடி இடுவதாயின் ஒரே ஒருவருக்கு மட்டுமே புள்ளடியை நீங்கள் போட வேண்டும். விருப்பு வாக்கையும் நீங்கள் அளிக்கப் போவதாக இருந்தால் 1, 2 அல்லது 1, 2, 3 என்று நீங்கள் உங்களுடைய வாக்கை செலுத்தலாம். எனவே இரண்டையும், புள்ளடியையும் இலக்கத்தையும் தயவு செய்து இணைத்து விடாதீர்கள். அது உங்களுடைய வாக்கினை செல்லுபடியற்றதாக்கிவிடும். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்களிப்பின் போது அவதானமாக இருங்கள்.